யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் சில சேஞ்சஸை இந்த மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுல கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த ஓல்டு ரூல்ஸும் கண்டிப்பாக யூடியூப்பில் இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்க நியூ ரூல்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. நாம் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் சில வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அதில் வியூஸ் போக ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே நமக்கு பணம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்க ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும். நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நிறைய விதமான ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒவ்வொரு விதமான ரூல்ஸை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுபடி நம்ம கரெக்டாக வீடியோ போட்டிருக்கோம், அதுபடி நம்ம எலிஜிபிள் ஆகிருக்கோம் அப்படின்னா தான் நம்ம ஃபைனலாக நம்மளோட மானிட்டைசேஷன் சக்ஸஸ் ஆகி நம்ம யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம சேனலை ஆட் பண்ணிப்பாங்க. இந்த ஒய்பிபி அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம சேனல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிப்போம். அது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம சேனலை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும். மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டார்கெட் அதாவது யூடியூப்பில் கொடுத்துருக்க டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஒரு சேனல் இந்த மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ரூல் என்ன அப்படின்னா அந்த சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் அவங்க ரீச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அதாவது லாங் ஃபார்ம் வீடியோஸ்லேருந்து இந்த வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்கணும். அதுவும் லாஸ்ட்டு 365 டேஸ்க்குள்ளே நம்ம இதை ரீச் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 1000 சப்ஸ்கிரைபரோட 10 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் நமக்கு போயிருக்கணும். அதுவும் இந்த லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே இந்த 10 மில்லியன் வியூஸ் நமக்கு இந்த ஷார்ட்ஸ்லேருந்து போயிருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம ரீச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ யூடியூப்பில் புதுசாக வந்திருக்க ரூல் என்ன அப்படின்னா ஒரு சேனல் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். 3 பப்ளிக் அப்லோட்ஸ் அதாவது 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும் லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே. இது கூட 3000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் லாங் ஃபார்ம் வீடியோஸ்லேருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கணும். இதை அவங்க லாஸ்ட் 365 டேஸ்க்குள்ளே அவங்க இந்த 3000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் லாஸ்ட் 90 டேஸில் அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் இருக்குது ப்ளஸ் 3000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் லாஸ்ட் 365 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியும். மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி அந்த சேனல் எலிஜிபிள் ஆகிட்டு அதாவது அவங்களோட மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சேனல் ஒரு 4 ஃபியூச்சர்ஸை எனேபிள் பண்ணிக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னா சேனல் மெம்பர்ஷிப், சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ், ஷாப்பிங். இந்த 4 ஆப்ஷனையும் அவங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அந்த சேனல் எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர் அதாவது லாங் ஃபார்ம் வீடியோஸில் லாஸ்ட்டு 365 டேஸ்க்குள்ளே 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அல்லது லாஸ்ட் 90 டேஸில் 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியாவை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த 4 ஃபீச்சரோட அதாவது சேனல் மெம்பர்ஷிப், சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ், ஷாப்பிங் இந்த 4 ஃபீச்சரோட அதுக்கப்புறமா வாட்ச் பேஜ் ஆட்ஸ், ஷார்ட்ஸ் ஃபீட்ஸ் ஆட், யூடியூப் ப்ரீமியம் இந்த ஃபியூச்சர்ஸையும் அவங்க எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நமக்கு சில அமௌண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸை அந்த வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபீட்ஸ் ஆட்ஸ் இந்த 2 ஃபியூச்சர். அதுக்கப்புறமா யூடியூப் ப்ரீமியமாக சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நமக்கு சில அமௌண்ட் ரெவன்யூவாக கிடைக்கும். ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு சேனல் லோயர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 ஃபியூச்சரை மட்டும் தான் நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து கிடைக்கிற ரெவன்யூவும் நம்ம சேனலுக்கு வேணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த நார்மல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதாவது 1000 சப்ஸ்கிரைபர், 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர் ஆர் 10 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் இந்த க்ரைட்டீரியாவை அச்சீவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து கிடைக்கிற ரெவன்யூ அந்த சேனலுக்கு கிடைக்கும். நீங்கள் லோயர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி அது அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர் அல்லது 10 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது எகெயின் நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண வேண்டிய நெசசரி கிடையாது. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த டவுட் என்ன அப்படின்னா ஒரு சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 3000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த லோயர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் ஒய்பிபிக்கு அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா திரும்ப அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர் ஸ்டார்டிங்லேருந்து அதாவது 0 ஹவர்ஸ்லேருந்து நமக்கு கால்குலேட் பண்ணிப்பாங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க.
அது மாதிரிலாம் அவங்க வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. எப்போ நம்ம 3000 ஹவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுலேருந்து கண்டினியூஸாக நமக்கு 4000 ஹவர்ஸை வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.